Hello viewers, I am Maithili. இன்னைக்கு 6th maths numbers exercise 1.2 ஓட second sum இந்த வீடியோல பார்க்கலாம். question பாருங்க. Say true or false. So நம்ம true or false ஆன்றது கண்டுபிடிக்க போறோம். இப்போ அதுல first question பாத்தீங்கன்னா the difference between the smallest of the 7 digits and the largest of the 6 digit is 10 ன்னு கொடுத்திருக்காங்க. differenceனா subtract பண்ண போறோம். எதனா smallest number of 7 digit 7 digit ஓட smallest numberம் largest number of 6 digit largest 6 digit number வச்சு subtract பண்ண போறோம். சரி, smallest 7 digit number முதல்ல அதை எழுதிக்கலாம். இது ரெண்டும் subtract பண்றோம் தெரியுது. smallest 7 digit number என்ன அப்படினு பாத்தீங்கன்னா smallest numberக்கு 1 போட்டுக்கோங்க. எப்பவுமே smallest number 1 ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல 7 digit இருந்தா இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணா 6 digit ஆயிடுமா, இதுல இருந்து 1 கம்மி பண்ணா 6 digit ஆகும். அந்த 6 digitக்கு நம்ம என்ன பண்ணனும்னா 0 போடணும். 6 zeros 1 2 3 4 5 6. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்களோ எப்போவுமே 1 போட்டுக்கோங்க. இதுலேருந்து ஒரு கம்மி பண்ணி அத்தனை ஜீரோஸை போட்டுக்கோங்க. இதுதான் ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர். இப்போ லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் லார்ஜர் நம்பர் அப்படின்னாலே எப்போவுமே 9 தான் லார்ஜர் நம்பர். 0லேருந்து 9குள்ளே பார்த்தீங்கன்னா 9 தான் லார்ஜர் நம்பர். அத்தனை நம்பர்ஸ் போட்டால் போதும். 6 டைம்ஸ் 9 போட்டால் போதும். ஸோ 9 9 9 9 9 9. ஸோ 6 9 போட்டிங்கன்னா அதுதான் உங்களோட லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பராக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ 0 போகாதுன்னா நம்ம பாரோ பண்ணணும். பக்கத்துலேயும் 0 இருக்குன்னா எது 0 இல்லாத நம்பர் இருக்கும் அங்கேருந்து பாரோ பண்ணணும். ஸோ 1லேருந்து இங்கே பாரோ பண்ணால் என்ன ஆகிடும்னா இது 0 ஆகிடும், இது 10 ஆகிடும். இப்போ நம்ம இங்கேருந்து இங்கே ஒன்று பாரோ பண்ணணும். அப்போ 10 ஒன்று கொடுத்ததுனால இங்கே 1 ஆகிடும், இங்கே 9 ஆகிடும். திரும்பி இங்கே வந்து 10 9 இப்படியே ஒன்று ஒன்றா வந்து எல்லாமே இங்கே 9 9 9 வந்துடும். இங்கே லாஸ்ட்டாக 10 இருக்கும். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணும்போது 10லேருந்து ஒன்று பாரோ பண்ணும்போது இங்கே 1 ஆகிடும், இங்கே வந்து 9 ஆகிடும். ஸோ இங்கே 10 மைனஸ் 9 என்னது? 10 மைனஸ் 9 வந்து 1. 9 மைனஸ் 9 0, இங்கேயும் 0 0 0 0 0. ஸோ எல்லாமே நம்மளுக்கு இது வரைக்கும் 0 வந்துருச்சு. ஸோ 0 போடணுன்னு கிடையாது, போட்டாலும் தப்பு கிடையாது. இது என்ன தான் ஃப்ரண்ட்டில் 0 இருந்தாலுமே இந்த நம்பர் வந்து 1 தான். பின்னாடி 0 இருந்தால் தான் வேல்யூ, ஃப்ரண்ட்டில் இருக்க ஜீரோஸ்க்கு இந்த சைடில் இருக்க ஜீரோஸ்க்கு வேல்யூஸ் கிடையாது. ஸோ இந்த நம்பர் 1. ஸோ 1 தான் இதோட ஆன்சர். ஆனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே தெரியுது இது தப்புன்னு சொல்லிட்டு. தப்புன்னா என்ன எழுதணும்? ஃபால்ஸ்ன்னு எழுதணும். ஸோ இது ட்ரூ கிடையாது. பிகாஸ் நம்மளுக்கு ஆன்சர் 1 வருது, ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 10. ஸோ 10 இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். அதனால இது வந்து ஃபால்ஸ். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாங்களா? செகண்ட் சம் கொஸ்டின் பாருங்க. The largest 4-digit number formed by the digits 8 6 0 9 using each digit only once is 9086. ஸோ இதுக்கு வந்து லார்ஜஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ணால் இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஆன்சரை பார்க்க வேண்டாம், நம்ம இதை வச்சு நம்மளே லார்ஜஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ணலாம். லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் அவங்க கொடுத்துருந்தாலுமே நீங்கள் இல்லை பெரிய நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஃபஸ்ட்டு 9 வரும். அடுத்த பெரிய நம்பர் என்ன? 9 எழுதியாச்சு, 9 விட்டுருங்க. ஏன்னா ஒன்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு டைம் யூஸ் பண்ணால் அந்த நம்பர் நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் 9 விட்டுருங்க. 9 விட்டு அடுத்த பெரிய நம்பர் என்னது? இந்த 8 6 0ல் பிகர் நம்பர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 8 தான் பிகர் நம்பர். ஸோ அடுத்தது 8 வரும். அப்புறம் பிகர் நம்பர் இது ரெண்டும் எழுதியாச்சுன்னா அதை விட்டுருங்க. இது ரெண்டுத்தில் எது பிகர் நம்பர்? 6 தான் பிகர் நம்பர். ஸோ அடுத்த நம்பர் 6 வரும். அடுத்தது பேலன்ஸ் இருக்க நம்பர் 0. ஸோ அது என்ன நம்பராக இருந்தாலும் அது கடைசியில் தான் எழுதி ஆகணும். ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர். அவங்க கொடுத்துருக்க நம்பரில் லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இப்படி தான் வந்திருக்கும். ஆனால் அவங்க 9086 சொல்லியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு 9860 வருது. ஸோ இது தப்பு, அதனால் இது ஃபால்ஸ். இதே ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரூவாக இருக்கும். நம்மளுக்கு வந்த ஆன்சரே அது வராததுனால இது ஃபால்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். த டோட்டல் நம்பர் ஆஃப் 4-digit நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டாங்க. 4-digit நம்பர் டோட்டல் வந்து 9000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் என்னது? 4-digit நம்பரில் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மேலே சொல்லியிருக்கேன். லார்ஜஸ்ட்னாலே லார்ஜஸ்ட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 4 டைம்ஸ் 4 கொடுத்ததுனால 4 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அப்போ நம்ம லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் வந்து 9999. ஓகேங்களா? இப்போ ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் எடுத்துக்கோங்க. டோட்டல் நம்பர் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் என்னதுன்னு பாருங்கள். ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் எழுதணும்னா 1 போட்டு
இதுலேருந்து ஒன்று கம்மி பண்ணிங்க 3, ஸோ 3 zeros போடுங்க. இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் நம்பர் கண்டுபிடிக்கணும், லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் பண்ணிக்கோங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் 9, 9, 9, 8 வருது. இதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா +1 பண்ணணும். ஏன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு நம்பர் விட்டு போயிடும். அதனால் என்ன பண்ணணும்னா +1 பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ இருக்குது கவுண்ட் பண்ணணும்னா நம்ம உட்காந்து நான் 1000, 1001 அப்படின்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எக்ஸாமில் டைம் அதுக்கே போயிடும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் பண்ணிவிட்டு +1 பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, இந்த இன்பிட்வீன் நம்ம ஃப்ரம் டு இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும்னா இதுதான் ஈஸி மெத்தட். அவங்க கொடுத்துருக்க நம்பரில் லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் மறக்காமல் என்ன பண்ணணும் +1 பண்ணணும். அப்படின்னா 8999ல் +1 பண்ணால் இது 9000 ஆகிடும். 1 போட்டு ஆட் பண்ணி பாருங்கள், 9000 ஆகிடும். அவங்களும் 9000 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் ட்ரூ. ஏன்னா நிறைய பேர் இந்த சப்ராக்ட் கரெக்டாக பண்ணிடுறீங்க, ஆனால் இங்கே பார்த்த உடனே இது கிடையாதுன்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் +1 பண்ணணுன்றதை மறந்துடுறாங்க. இனிமேல் நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. டோட்டல் நம்பர் கண்டுபிடிக்கணும், லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் பண்ணிவிட்டு +1 கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் 9000 தான் வருது இதுக்கு ஆன்சர். ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் ட்ரூ. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.